ப்ரோ அந்த டைம்ல நான் அவன்கிட்ட இவரு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதிகமாயிட்டு போது, இவனுக்கு விட்டா சமாதி கட்டியே பீச் எல்லாம் நிரப்பிடுவாங்க போலன்ற மாதிரி தான் அங்க பேசியிருந்தாங்க அந்த டைம்ல. இல்ல அந்த அதுவே ஒரு இதுதான்டா. என்ன சொல்றது, இத்தனை வருஷத்துக்கு கட்சின்றாங்க, இத்தனை வாட்டி ஆட்சி பண்ணிருக்குன்றாங்க, போயிட்டு உட்கார வேண்டிய, அதாவது அவர் இறந்தப்ப கூட பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சியில இல்ல பாத்தியா கலைஞர். எப்பன்னா இந்த 2016 17 16ன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து எலெக்ஷனுக்கு வந்து சமுத்திரக்கனி வந்து ஓட்டு கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா, யாருக்கு? டிஎம்கேக்கு. அப்பெல்லாம் சமுத்திரக்கனியே கேவலமா பார்த்துருந்தானுங்க. சீமானு அந்த ஒரு இது அதான் 2011 இருந்து 2015 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேடையும் போட்டாங்க பாத்தீங்கன்னா பேசி பேசி டிஎம்கே அவ்வளவு தர டேமேஜ் பண்ணியிருந்தாரு. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஸ்ரீலங்கன் இதுதான் அந்த இனப்படுகொலை நடக்குல்ல, அதுக்கு வந்து ஃபுல் ரீசன் இவங்க தான்ற மாதிரி அந்த டைம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கு. டிஎம்கே ஒரு ஆளா கூட இது பண்ண மாட்டாங்கன்னு வைங்க அந்த டைம்ல. ஜெயலலிதா கூட அசம்பிளில போயிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, கச்சத்தீவு தான் நீங்க தான் அதுல இல்லடா, கச்சத்தீவை கூட அந்த டைம்ல ஜனங்க இது பண்ணிக்க மாட்டாங்கடா. ஏன்னா பக்கத்து இது நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தமிழ் ஜனங்க வந்து அத்தனை லட்சம் பேர் பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஓகேவா, அது வந்து ஏன் நீங்க வந்து அதுக்காக இது பண்ணல, ஏன்னா இவங்க நிறைய கோலம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது டிவில கூட டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சத்தம் போட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணாதான் மாநாட மயிலாட போட்டு இவங்க பார்த்துட்டு இருந்து அதுக்கு வந்து உண்ணாவிரதம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாடகம் நடத்தி அப்படின்னு ஆட்சியை கலைஞர்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த டைம்ல வந்து 2G ஸ்பெக்ட்ரம் டெல்லிக்கு வந்து அந்த பீகாருக்கு அவங்களோட ஃபேமிலி பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து கனிமொழி அந்த டைம்ல வந்து இதுல இருந்தாங்க. ஸோ அந்த இதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அந்த டைம்ல அரசியல் ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இவங்க நினைச்சிருந்தா அதை நிறுத்திருக்க முடியுமா நிறுத்திருக்க முடியாதான்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியல. ஆனா வந்து இதுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அது இவங்க வந்து கூட்டணி வச்சிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வந்து பெரிய அதிருப்தி இருந்தாங்க. சரி நீ பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே, டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே, இடையில தேமுதிக வச்சு பத்தி எதிர்கட்சியா திமுக வந்து மூணாவது கட்சி ஆக்கி விட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஜனங்க வந்து வெறுப்பாயிட்டாங்க. அதனால தான் ப்ரோ கேக்குறேன். அதாவது இது வரைக்கும் அந்த லைம் லைட்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப எதிர்தான் ஒண்ணு எதிர்கட்சி இல்ல ஆளுங்கட்சி புரியுதா, ஏடிஎம்கே. ஆனா டிஎம்கே எடுத்து பார்த்தா நீ 3வது இடத்துல போயிருக்கு, அசிங்கம் தானே. 3வது இடத்துல இருந்துதான் இல்ல 70 வருஷம் கழிச்சு நாங்க இல்ல கூட்டணி இல்லாம எத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் ஜனங்களே அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஆனா விஜயகாந்த் இல்ல ப்ரோ, விஜயகாந்த் சாகிறதுக்கு முன்னாடிதான், இப்ப சாகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்து போனாருன்ற அந்த ஒரு ஃப்ரேம் தானே அது வரைக்கும். அதான் ஆமா. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இதை வச்சு நிறைய மறைச்சு. ஆனா ப்ரோ விஜயகாந்த் கேரக்டர் மட்டும் எடப்பாடி பன்னீர்செல்வம் இல்ல விஜயகாந்த் கேரக்டர் மட்டும் எடப்பாடி பன்னீர்செல்வம் மாதிரி ஏதாவது சலாம் போடுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன சிஎம் தான் சுத்திருப்பாரு. ஞாபகம் இல்லடா, அவருக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த ஆளு ஷார்ட் டெம்பர் புரியுதா, சுருங்க ஏதாவது பண்ணி விட்டுரும். இல்ல அவர் எதிர்கட்சி தலைவரா உட்காந்து அவர் அந்த அளவுக்கு வந்து பெருசா இதா எனக்கு பண்ணி எனக்கு தெரியல. ஓகேவா, அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்கட்சியா உட்காந்து மது ஒழிப்பு இன்னொன்னு ஒரு சில இது விமர்சனம் பண்றது அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா. ஆனா ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்த உடனே கரண்ட் கொடுத்துட்டாங்க 2005 to 2011. ஓகேவா, அந்த டைம்ல வந்து பவர் கட்டு தான் பாத்தீங்கன்னா மேஜர் இஷ்யூவா இருந்துச்சு அந்த 2006 இருந்து பாத்தீங்கன்னா. அதுவும் கரெக்டா அந்த இது 2010 2009 பாத்தீங்கன்னா அந்த பவர் கட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா இருந்துச்சு. சென்னையெல்லாம் 1 மணி நேரத்துக்கு அதான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு பவர் கட்டு. எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் 16 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரி கணக்கே இல்லாத கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாண்டா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா உனக்கு செக்டாரா இருப்பாங்க. இப்ப கடலூர் இருக்குன்னா கடலூர்ல டவுன்ல ஒரு இடத்துல கொடுப்பாங்க. கடலூர்ல டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12 மணி நேரம் தான் கட் பண்ணுவாங்க. இதே ஊருக்குள்ள ஒரு கிராமத்து பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 6 மணி நேரம் தான் கொடுப்பாங்க, 8 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. இல்ல அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. அதான் சொல்றேனே, கடைசியா வந்து அவங்க ஜெயலலிதா அவங்க வர்றதுக்கும்
அந்த கூடங்குளம் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்றதுக்கு, அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இந்த விண்மில் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணியிருந்தாங்க, கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அவங்க வந்த உடனே அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு நீங்க அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வாக்குறுதி இன்னொன்று வந்து அவங்க ஓரளவுக்கு இவங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம்னு சொல்லி இவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நோண்டி போட்டு இது பண்ணி அது பர்டிகுலரா அது எங்க ஊர்லயே இல்லை எல்லா ப்ரோ ஊர்லயும் தெரியல. இல்ல இல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். இருக்கிற ஹைவே இல்லடா அந்த டைம்ல தான் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லா ஊர்லயும் கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட டிஎம்கே ஆட்சி முடியிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து இது ஓப்பனாக தான் இருந்துச்சு. நீங்க கடலூர்ல வந்து ரொம்ப மோசமா புழுதியில் தான் வந்து 5 வருஷம் ஓட்டியிருந்தாங்க. அது என்னமோ தெரியல ஆட்சி முடியிற டைம்ல வந்து அந்த ஸ்கீம் முடியறதுக்கும் அது எல்லாத்தையும் முடியறதுக்கும் இவங்க ஜெயலலிதா வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சு. அந்த எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்த்தியா நடந்துருச்சுன்னு வைங்க அந்த 2011. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்க 2011 வரைக்கும் போட்டீங்க. 2001 அது அந்த வீடியோல என்னன்னா டேட்டோட மென்ஷன் பண்ணிருப்போம். 2001 5வது மாசம் 6வது மாசம் நினைக்கிறேன். அதான் நடுராத்திரி டைமிங், நடுராத்திரி கலைஞர் வீட்டு கேட்டு வாசல்ல போலீஸ்காரனுங்க ஃபுல் வீடியோ இல்ல ப்ரோ, அது எங்கிட்ட இருக்குது, நான் அனுப்புறேன். ஃபுல் வீடியோ இருக்குது. அதாவது நம்ம எல்லாருமே அவரை தூயின் போறது தானே வச்சிருக்கோம். ஃபுல் வீடியோ ப்ரோ அது. அது அந்த டெலிவிஷன்ல இருந்து புரியுதா எவ்வளவுதான் கேட்ல இருந்து கத்தி கித்தி உள்ள போய் அது ஃபுல்லா பார்த்தேன். ரொம்ப நேரம் போயிருந்தது. நல்லா இருக்குது. இப்ப என்னமோ இப்ப பார்க்கும்போது தெரியல. அந்த டைம் சென்டிமெண்ட், அது சென்டிமெண்டா தானே பார்த்தாங்க அந்த டைம் கலைஞர் வந்துட்டு தூங்கும்போது. ஆமாண்டா. ஆனா வந்து ஆனா இப்ப இவரு பார்த்தா சிரிப்பா இருக்குது. இல்லடா அவங்க செல்வி ஜெயலலிதா தான் அவங்க பேரு ஓகேவா. அவங்க வந்து திருமதி ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அந்த டைம் நியூஸ் பேப்பர்ல எழுதினார் யாரு இதே கலைஞர் தான். அந்த இதெல்லாம் இஷ்யூ எல்லாம் வந்து இருந்துச்சு அது. ஆனா அந்த டைம்ல பேப்பர் எந்த அளவுக்கு படிச்சாங்க அது எந்த அளவுக்கு வந்து அது இப்போ வரைக்கும் ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு பேப்பர் தான் தெரியல. பவர். பேப்பர் அந்த ஒரு இது இன்னொன்னு இந்த இப்பதான் ப்ரோ பேப்பரே ஒரு படிக்க மாட்டாங்க. சர்க்கார்ல ஒரு டைலாக் ஒன்று வரும் பத்தியா, உன் கட்சியே ஜெயிச்சாலும் உன் தலைவனை ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எந்த தொகுதியில இருந்தாலும் நிற்பேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்களோட கட்சி ஜெயிச்சிருச்சு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாமினேட் பண்ண முடியல. ஆமா தோக்கடிக்கவே இல்லை, அவங்களால நாமினேட்டே பண்ண முடியல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால கேஸ் இருந்துச்சு வழக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ண முடியல. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்க 4 இடத்துல இது பண்ணி அதுக்கப்புறம் ரிஜெக்டும் ஆச்சு. ஆல்ரெடி அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. என்ன சொல்றது அவங்க ஆட்சி வந்துடுச்சு. யாரு மைக்கிடாது ரிப்பீட் கேக்குது ஆசிமா ஒரு நிமிஷம் இல்ல அவங்க ஆட்சியிலையும் வந்துட்டாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து சிஎம் ஆகிருக்கு. அந்த ஒரு இது வந்து இருந்துச்சு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவரு பொன்முடியோட அந்த இது குடோனுக்கு போயிட்டு அங்க இது பண்ணது விழுப்புரத்துல அங்கிருந்து ஆரம்பிச்சு அவர் மேல கையை வச்சு அதுக்கப்புறம் இவரு கலைஞர் மேல இது பண்ண. ஆனா அதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு வந்துச்சுடா, சிறைநிறை போராட்டம்லாம் வந்துச்சு. அப்போ வந்து நைட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு உடனே ஆமாண்டா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல என்னன்னா அந்த டைம்ல வந்து வீட்டுல எல்லாம் எழுப்பி விட்டாங்க. வீட்டுல எங்க வீட்டுல பக்கத்துல சொந்தக்காரங்க எல்லாருமே உங்க வீட்டுல எழுப்பி விட்டாங்களா? ஆமாண்டா அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா டிவி எல்லாரும் ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து உட்காந்து இது பண்ணிட்டு பாத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. நானும் ஏஞ்சி ஒரு 6 மணிக்கு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதையே திரும்ப திரும்ப ரிப்பீட் போட்டுட்டு ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இது கட்சி ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணி அங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அரசுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன சொல்றது இவங்க ஜெயலலிதா அவங்களோட சப்போர்ட்டர்ஸே பாத்தீங்கன்னா அது வந்து இவங்க அவ்வளோ கடுப்பானாங்க ஜெயலலிதா. என்னன்னாலும் இதெல்லாம் டூ மச் இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நடராத்திரி தூங்கினுக்கும் போது நல்லா இல்லடா தவறுடா தவறு. ஆனா அது பண்ணது இல்ல ப்ரோ, அது ரிவெஞ்ச் மாதிரி தானே ஏதோ அப்படி கிடையாதுடா. என்னன்னாலும் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அவங்க ஹெல்த் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிதான் ஓகேவா. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ ஃபுல்லா இது பார்த்தேன். அதாவது அத நடந்த சம்பவம் இருக்கும்ல. ஆனா அவருக்கு கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய பாத்துட்டு தான் வந்திருக்காரு. நீங்க இதெல்லாம் ஆமாண்டா ஜெயிலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த காலத்துல இருந்து அவர் இதுல இருக்காரு. சரி கலைஞரா ஜெயலலிதாவான யாரு சொல்லுங்க?
ஜெயலலிதா தான்டா, கலைஞரா ஜெயலலிதா வந்து. அதான் ஏய் அவங்களோட இதெல்லாம் ஆளுமையில இவருக்கெல்லாம் வராதுடா. இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல எப்படி ரஜினி சார் எது சொல்றாங்க பத்தியா, சென்ட்ரல்ல பாசிட்டிவா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே பேட்டர்ன் தான் இப்போ இவருக்கும் பார்த்தீங்கன்னா யாரு கலைஞருக்கும். டிஎம்கேவா இருந்தாலும் சரி, சாரி டிஎம்கே இருப்பாரு, பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுப்பாங்க. ஆனா பிஜேபி ஆட்சி வந்தா ஒரு சமரசம் பண்ணிப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி வருது. ஆனா இவங்க ஜெயலலிதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மோடியா லீடியா அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவ்வளோ தரையா வாஜ்பாய் கூட கூட்டணி ஆட்சி வச்சாங்க பத்தியா. அந்த இது 98ன்னு நினைக்கிறேன், ஓகேவா, எம்பி எலெக்ஷன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இது பண்ணதான். அதாவது இவங்களோட ஆட்சி, அதாவது இவங்களோட ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்கன்னா, கட்சியை விட்டு விலகிட்டாங்கன்னா அங்க வந்து ஆட்சி கவுந்துரும் சென்ட்ரல்ல வந்து. இவங்களோட கூட்டணியில் தான் அவங்க ஜெயிச்சாங்க பிஜேபி. அந்த டைம்ல இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, கிங் மேக்கர் குயின்ன்ற மாதிரி இந்தியாவுக்கு. இவங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரு ஆடிக்கிட்டு இருந்தாரு, யாரு, வாஜ்பாய். அவருக்கு அவ்வளோ இதுவா இருந்துச்சு அந்த டைம். 96ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தோக்குறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் இதே இருந்துச்சு, கேப் இருந்துச்சு. அந்த 1.5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷன் ஷோ ஷாட்டா அடிக்கிறாங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா டெல்லியில கூட்டம் அமையுது. எந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு ரெவல்யூஷன் தரணும் அந்த டைம்ல. அவ்வளோ திறமை இவங்களுக்கு வந்து சிம்பத்தி. அந்த புழல் ஜெயில வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து இந்த ட்ரைனேஜ் ஓடுற இதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூம் கொடுத்து இந்த கொசு கடி வந்து ரொம்ப கொடூரமாகுது. அந்த டைம்ல பேரெல்லாம் வந்துருக்கு. அந்த அளவுக்கு இவங்களை வந்து இது பண்ணிருந்தாங்க. 20 days என்னமோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர்லயே என்னமோ போயிட்டு ஜனவரில தான் வந்தாங்க அவங்க. அந்த டைம் 96. ஆனா பெரிய தலைவர்கள்னு அவங்க 2 பேரோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க யாருக்கு அந்த மாதிரி, யாருக்கு அந்த என்னடா மரியாதை, அந்த பவர். தலைவர்ன்றது வேறடா. இப்ப கலைஞர்லாம் பார்த்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, புரியுதா? இந்த இந்த எப்படி சொல்றது, ஆட்சியை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, லாண்டாப்ரா அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணாலும் மனதை புரண்டிக்கோ இது பண்ணிக்கோ, அப்பனா சொல்லக்கூடாது, நீ என்ன இது வேணாலும் பண்ணிக்க, கூட்டணி உண்மையில கட்சி. அந்த விஷயத்துல டிஎம்கே சுத்தமா பிடிக்காது. இல்ல நீ கையெழுத்து கேட்கறியா, எதுல வேணாலும் போட்டு கொடுக்குறேன், அதான் சொல்றேன். ஏடிஎம்கே தான் இல்ல ப்ரோ. இப்ப ஏடிஎம்கே ஒரு ஊழல் பண்றதுனா அது வந்துட்டு ஊழல் பண்ற விஷயத்தை தாண்டி அங்க பெருசா அந்த போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் நல்லா இருக்கும், புரியுது. போலீஸ் விஷயத்துல இருந்து எல்லாமே இதெல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க. அதான் ஜெயலலிதா, அதான் ஜெயலலிதா இருக்கும் போது ஜெயலலிதா கிட்ட வந்து தனியா ஒரு விஷன் இருக்கும்டா. இந்த இது வந்தா, இந்த ஜிஎஸ்டின்னு ஒண்ணு வந்தா இது வந்து இந்த மாதிரி பாதிப்பு வரும், அது தடுத்து நிறுத்தி. நீட்டுன்னு ஒண்ணு வந்தா இந்த மாதிரி பாதிப்பு வரும், அது தடுத்து நிறுத்தி. மீத்தேன்னு வந்தா அது பாதிப்பு வரும், தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும். ஆனா கலைஞர் இவங்கெல்லாம் ஸ்டாலின், இவரு ஸ்டாலின் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் நேரத்துல கழுத்து போட்டுறாங்க, அது ஃபியூச்சருக்கு ஏதாவது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அதெல்லாம் படிச்சு பார்ப்பாங்களா என்னன்னு கூட தெரியாது, இல்ல படிச்சு காட்டுவாங்களா என்னன்னு கூட தெரியாது, அப்படியே கழுத்து போட்டு. அப்படித்தானே இவங்க நிறைய ஸ்கீம் வந்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்து மீத்தேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரு எடப்பாடி வந்தா பார்த்தீங்கன்னா அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இது அறிவிச்சாங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா. இது தஞ்சாவூர், ஓகேவா. ஆனா அது கையெழுத்து போட்டது அந்த டைம்ல மீத்தேனுக்கு வந்து கையெழுத்து போட்டது யாருன்னா இவங்க கலைஞர் ஆட்சியில இதுலதான் போட்டிருக்காங்க, ஓகேவா. அது கேட்டதுக்கு இவர் ஸ்டாலினே கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு அந்த டைம்ல தெரியாது, அதை பத்தி எதுவும் இல்லைன்னு சொல்லி. எங்க தெரியாதவங்க நீங்க ஏங்க அந்த சீட்ல உட்காந்தீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து மெரினா பீச்சுக்கு வந்தாரு. மெரினா பீச்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இதுல என்ன சொல்றது, அங்க அவருக்கு யாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாங்க, நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அவரை இது அலோவ் பண்ணலன்னு. சீமானை அலோவ் பண்ணவங்க இவரை ஸ்டாலின் அலோவ் பண்ணல, ஓகே. ஏன்னா சீமானை வந்து 2013 நீயா நானா உட்காந்து A1 ரகம் பால்னா A2 ரகம் பால்னா இந்த பிரச்சனை, ஜல்லிக்கட்டுனா என்ன, நாட்டு மாடுனா எத்தனை வகை இருக்குன்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 2008 தான் நினைக்கிறேன், இது காங்கிரஸ் கூட்டணியில இருந்தப்ப பாத்தீங்கன்னா காளை மாட்டம் வந்து காட்சி பட்டியல சேர்க்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் தான் இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க கேள்வி தான் போட்டு கொடுத்தாங்க. அதனாலதான் ஜல்லிக்கட்டையை தடை பண்ணாங்க.
ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நானும் நாட்டு மாட்டுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவரு ஸ்டாலின்லாம் இது பண்ணா அது எப்படி ரொம்ப ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆக்சுவலாக 2016லயே உனக்கு சோஷியல் மீடியாலாம் நல்லா இதுவாகி போச்சு. ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலும் வந்து போச்சு. ஓகேவா? ஒரு விஷயம் மீடியா தான் பரப்பணும்னு கிடையாது. மெயின் மீடியா தான். சோஷியல் மீடியாலயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆர்டிக்கலாவோ இல்லை வீடியோவோ வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். உனக்கு அந்த ஹிப்ஹாப் பாட்டு எல்லாமே அதுதான் இதுதான் யூடியூப் தாண்டி ஃபேஸ்புக்லயே நிறைய இது வந்துச்சு இந்த ஆனா டைம்ல. யூடியூப் அப்ப பெரிய பூம் ப்ரோ. உண்மையில ஃபேஸ்புக்கை தான் ஃபேஸ்புக் அப்படி சோஷியல் மீடியால நம்பர் நல்லா இருந்தது. இப்போ இன்ஸ்டாகிராம் நம்பர் ஒன்று இருக்கு. ஜியோ விட்டானுங்க பத்தியா அந்த இது ஒரு உண்மையிலே நாளைக்கு அதான் 1 அதாவது ஜிபி. இல்ல என்னைக்குமே இப்போ வீட்டுலன்னு இருந்தா காலேஜ் போற பையன்கிட்ட ஒரு நெட்டு அந்த மாதிரி போன் இருக்கும். ஸ்கூல் போற பையன்கிட்ட கூட இருக்காது. இதான் உண்மை இருக்கிற அந்த அந்த மாதிரி தான் எல்லாரும் வீட்லயும் இருக்கும். நெட்டுன்றது அவசியமும் கிடையாதுன்ற மாதிரி தான். ஆனா சமையல்கின்ற ஆன்டில இருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து பொண்ணுங்கள்ல இருந்து எல்லார்கிட்டயும் அந்த அந்த இன்டர்நெட் போனதே வந்துட்டு ஜியோவால தான். ஜியோ ஃபர்ஸ்ட் அதை என்னடா ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ஜியோ ஜியோ 4Gக்கு வந்து இதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இது பண்ணாங்க. ஆமா, ஓசி ஆதார் கார்டு அதான் ஃப்ரீன்னு அதான் ஆதார் கார்டு தான் இது கொடுத்து ஃப்ரீன்னு அது வாங்கிக்கலாம். அது எப்படி ஆச்சுன்னா சென்னைக்கு ஒரு வாட்டி நான் பஸ்ல வந்தேன். சும்மா நெட்வொர்க் சர்ச் பண்ணலான்னு பார்த்தா ஓப்பன் நெட்வொர்க் வச்சிருக்கானுங்க அவனும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 4 நெட்வொர்க். அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க வந்து பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கூட அங்க எங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் யூஸ் பண்றான்னா இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஃபோனு 4G இல்லாத ஃபோனு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா டேதரிங் இல்லை ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இது பண்றது கிட்டத்தட்ட ஒரு 4 நெட்வொர்க் கிட்ட காமிச்சு அந்த அளவுக்கு மலிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நாள் 2017 அந்த டைம்ல. ஆனா இப்ப இருக்கிறதுல நெட்வொர்க் ரேட்டை குறைச்சா நல்லா இருக்கும் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எல்லாமே இருந்துச்சு. 5G வச்சிருக்கீங்க? 5G போன் என்ன வாங்கல? இல்ல இல்ல நானும் 4G தான். இது இது எத்தனை இதுல தெரியுமா தப்பிச்சிச்சு என் போன்ல பையன் ப்ரோ ஒரு என் வாட்டி கையில செவுத்துல ப்ரோ தூக்கி அடிச்சு. கையில இருக்கிறது செவரு. நீங்க செவரு ஆனவன டேய் செவரு தூக்கி வச்சுன்றீங்க. எத்தனை வாட்டி தண்ணியில போட்டுருக்கேன் தெரியுமா? டேய் எத்தனை வாட்டி செவுத்துல மழையில நினைச்சிருக்கு எத்தனை தெரியுமா? வாட்டி இல்லடா எத்தனை வாட்டி செவுத்துல அடிச்சிருக்கேன், எத்தனை வாட்டி ஒரு 6 ஃபீட் ப்ரோ 7 ஃபீட் நான் வந்துட்டு பைக்ல போகும்போது மாடியில கீழே இருந்து வந்து போட்டிருக்கேன் ப்ரோ. அதான். இதோட ஆனா இரும்பு பிளேட் மேல ஊந்திருக்கு தெரியுமா எத்தனை வாட்டி கப்பல்ல. ஒரு நிமிஷம் தெரியும். சத்தியமா இன்னைக்கு 2 நாள் கூட கூட யோசிச்சிருந்தேன். நான் மோட்டர்லாம் வாங்குறது நீங்க சொன்ன நம்பிக்கையிலையும் கூட அதான் நான் சொன்னேன். எங்க பெரிய எங்க மாமா பையன் வந்து ஒருத்தன் வச்சிருந்தேன். ஆனா அது ரொம்ப முன்னாடி பழைய மோட்டர்ல அது. இப்ப தெரியல. ஆனா அடுத்த மோட்டர்ல தான் எடுக்க போறேன் கன்ஃபார்ம். இல்லடா அவனு ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அவன் மோட்டர்ல தான் வாங்குவாங்க. ஏன்னா அது ஐபோன் ஆசைலாம் செகண்ட் எனக்கு சுத்தமா கிடையாது. இல்லடா அவனுக்கு வந்து செகண்டரி போனை கூட என்ன சொல்றது மோட்டர் தான் வாங்குவானுங்க. ஏன்னா உனக்கு வந்து ஒண்ணுமே ஆகாதுடா. அதான் சொல்றேனே என்னோட டிஸ்பிளேல வந்து நேரா கம்பியே குத்திடுச்சு. ஓகேவா? ஆனா ஒரு டிஸ்பிளே உடையல. அப்ப மோட்டோ உள்ளார இல்ல. அதான் இந்த வருஷம் தான் போன் வாங்க போறேன். மோட்டோல தான் கன்ஃபார்ம். நல்ல தான். இப்ப நான் வச்சுக்கிற ஸ்பெசிஃபிகேஷனா நல்லா இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல கொஞ்சம் அப்கிரேட் ஆகிற வருஷன்ல வாங்கிட்டா போதும். அதாவது நீ கையால ஓங்கி சூரத்தங்க மாதிரி உடைச்சா கூட உடைய மாட்டேது. அந்த அளவுக்கு போடுறானுங்க மோட்டர். அவன் அடுத்து அதுதான் மோட்டோல தான். ஆனா இப்ப இருக்கிற ரியல்மி ப்ரோ, ரியல்மியும் நல்லா செங்கல் மாதிரி தாங்குது என்கிட்ட. இல்ல நான் அது எனக்கு வாங்கும்போது தெரியல. இது மெட்டல் பாடி நிறைய இதுவா கொடுத்துறாங்க. இல்ல இது பிளாஸ்டிக் தான். ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. எத்தனை வாட்டி போட்டு மெட்டல்னா ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும் ப்ரோ. அதனால தான் நான் மெட்டல் வாங்குறது இல்லை. புரியுதா? நம்ம என்னைக்குமே எல்லாரும் ஃபோன் வாங்கும்போது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த இதில் தான் வாங்குவோம். வருஷம் போக போக நான் 3வது வருஷம் கழிச்சு 3வது வருஷம் 2வது வருஷம் கழிச்சு ஆமாம் லாக்டவுன்லாம் நான் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணிருந்தேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு அதான் ஃபோன் வாங்கி 2 வருஷம் கழிச்சு நான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபோன் 5 வருஷம் கிட்ட ஆக போகுது. நீங்கள் 5 வருஷம் ஆகுது ஃபோன் வாங்கி. நான் கரெக்டா இது வந்து எப்பதான் வாங்கினது? 21 நான் 20ல வாங்கினேன். இல்ல பெரியப்பா பசங்களை பார்த்தா காண்டா இருக்கும் ப்ரோ. வருஷத்துக்கு ஃபோன் மாத்தினுப்பானுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு ஃபோனு, வருஷத்துக்கு ஒரு ஃபோனு. அவனுங்க யூஸ் பண்ணாத ஃபோனே இருக்காதுதான். அப்படி கிடையாதுடா. கான்டாக்ட்
அப்புறம் வாட்ஸ்அப், அதெல்லாம் மாத்திக்கலாம் ப்ரோ, இன்னொன்று அதெல்லாம் அதெல்லாம் மாத்திக்கலாம். ஸ்கிரீன்ஷாட். தலைவன்றா அதெல்லாம் மாத்துறது வாங்குறது. தெரியாதா அது? அதை நான் உண்மையில என் பழைய பழைய ஃபோன் ரியல்மி 3, இது ரியல்மி 7 ப்ரோ, ரெண்டுமே அதான் புரியுதா. ரியல்மி ப்ராசஸ் தான் நான் அப்போ 12th முடிச்சதுலேருந்து எல்லாமே ரியல்மி ப்ராசஸ் தான் எடுத்து வந்தேன். நடுவில் ஏசஸ் இருக்கும் ப்ரோ, ஆசஸ் ஜென் ஃபோனு, அது நல்லா இருந்தது. அசோஸ். சூப்பர், அதெல்லாம் தெரியுமா? டிஸ்பிளே அசூஸ் குவாலிட்டி என் ஃப்ரெண்டு இல்லடா, பாப்பாண்டா. என் ஃப்ரெண்டு ஒன்று வாங்கினான்டா. எம்ஏஹெச் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 எம்ஏஹெச். அதை தான் ப்ரோ சொல்கிறேன். ஒரு நிமிஷம், நான் வச்சிருந்து செம்மையாக இருக்கும். ஆசஸ் ஜென் ஃபோன் 4 இதுன்னு நினைக்கிறேன். செம்ம குவாலிட்டி, அதுவும் இல்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா கடைசியில் நேத்தமாச்சு விக்னேஷ் ப்ரோ, சண்டையில சண்டையில வந்துட்டு தூக்கி போட்டேன். போன் விரிசல் விட்டுச்சு. விரிசல் விட்ட போன் வந்துட்டு ரிப்பேர் கொடுக்க வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ வேற ஏதோ பஞ்சாயத்து வீட்டுல அதையே தூக்கி போட்டு வீட்லயே வச்சிட்டாங்க. புரியுதா? வீட்டுல போன் தூக்கி வச்சிட்டாங்க. அதாவது பட்ட இடத்துல போடுன்ற மாதிரி போன் அதை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரியல்மி 3 வாங்கிட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது ஃபோன் வாங்குவோம்ல, அப்போ அது சொல்லியிருந்தேன். 9,000 ரூபாய் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபோன், இந்த இது அந்த ஏசஸ் ஃபோனுக்கு அப்புறம். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா விக்னேஷ் ப்ரோ? வீட்டில் தர பாக்கெட் மணி சேர்த்து வச்சு அப்போ நான் 4,000 ரூபா கொடுத்தேன் தெரியுமா? வீட்டில் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா காலேஜ் சேரணும்ல, ஃபீஸ் இதுவே வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. நான் 4,000 ரூபாய் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அந்த இது கட்டி தான் வாங்கினேன். ஆண்ட்ராய்டோட ஒரு இது ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறது, ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று சொல்கிறேன். ஒரு நிமிஷம், இப்போ வச்சுக்கிற ஃபோன் எவ்வளோ உங்களுக்கு? இந்த 25,000, 22 நினைக்கிறேன், 22,000 வாங்கும்போது ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கணும் ப்ரோ. இதை அதான் நல்லா ஹோல்சேல் 5 வருஷம் வரைக்கும் நல்லா. எவ்வளோ உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா? இது இல்ல இதை விட ஆக்சுவலா என்னாச்சு, ஒரு வாட்டி வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து இதுல இருந்து என்ன சொல்றது, துபாயில வந்து சைன் ஆஃப் கொடுத்தாங்க. ஓகேவா? துபாய் ஏர்போர்ட்ல வந்து ஏஜென்ட் வந்து ஏர்போர்ட்ல விட்டுட்டு போயிட்டோன்னு வையேன், எந்த லெட்டர் எதை பத்தியும் சொல்லவே இல்லை. ஸோ இ பாஸ் வந்து எனக்கு ஃபில் பண்ண சொல்றானுங்க. இ பாஸோட அட்ரஸ் எல்லாமே கேட்குறாங்க, நீ எங்க ரெசிடென்சி தங்கியிருந்த எல்லா போர்ட் அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டேன். லாஸ்ட் 15 days எங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு இது பண்ண எமிரேட்ஸ் கிட்ட போயிட்டு நான் கேட்குறேன். ஓகேவா, ஒரு சில விஷயம்லாம் ஃபில் பண்ண தெரியல, இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 days எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஷிப்பே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துச்சு, துபாய் வந்துச்சு. துபாயிலேருந்து இப்போ நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு வரேன். எனக்கு வந்து அதான் சென்னைக்கு வந்து ஃப்ளைட், எனக்கு ரிட்டர்ன் போகிறேன் இதுக்கு டிசம்பர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, இது உங்கள் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி போட்டிருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அவன் நம்மளை ப்ளேம் பண்ணுறான் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக எனக்கும் முடிச்சிட்டும் கவுண்டரில் நிற்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சுவேதான்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று, அது வந்து டெல்லி ஏர்போர்ட் கண்ட்ரோல். ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி, ஆன்லைன் லெட்ரு, ஓகேவா, ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ண சொல்கிறானுங்க. அதை போயிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அதில் வந்து இதை எல்லாத்தையும் கேட்குது, கொடுத்து விட்டேன். ஓகேவா? இந்த இதெல்லாம் என்ன சொல்ல, வேக்சினேஷன் அந்த இதெல்லாம் கேட்டுது, எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இது பண்ணேன். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு பொண்ணு ஒன்று வந்துச்சு, பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒன்று, முஸ்லீம் பொண்ணு ஒன்று. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இது அவர் ஒரு டிரைவர் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, நான் அந்த பொண்ணு வந்து ஐஃபோன் வச்சேன். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்லோட் பண்ணும்போது ஏர் டிக்கெட்டு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவா என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ரஸ் பண்ணி ஏற்றணும். ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து அதுக்கிட்ட பிடிஎஃப் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸீடாக இருக்குது, அதிகமாக இருக்குது, ஃபைலே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்புறம் அதுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் ஒன்று இது பண்ணணும், உனக்கே தெரியும்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐஃபோனுக்கு பே பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து சரியான ஒரு தலைவலி. அதில் அதை ப்ரௌஸ் பண்ணுறது, அதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபோட்டோஸ் இமேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அதை தனியாக அப்லோட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி எமர்ஜென்சி உனக்கு யூஸ் பண்ணுறதுன்னு வையேன், இப்போ வந்து நார்மல் இப்போ ஆண்ட்ராய்டு இந்த Xiaomi டேபு, ஓகேவா, அப்படி இல்லைன்னா இந்த லினோவோ டேபு, அதை விட்டா பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனு, இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில எமர்ஜென்சி ஒர்க்கு, இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஃபைலு இதெல்லாம் இப்போ இதுவே வேலையாக வச்சுட்டு இருக்கவங்க யாராவது ட்ராவல் ஏஜென்சியோ வேற இவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் அது ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நீங்கள். ஸோ அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் வச்சுருப்பாங்க, இன்க்ளூடிங் ஐஃபோன்லேயே வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இப்போ நீயே வச்சுருக்கேன், நீங்கள் உனக்கு வந்து அது அன்னெசரி தானே.
ஸோ உனக்கு தேவைப்படும் போது தான் பார்த்தீங்கன்னா அதை நீ வச்சிருப்ப. ஸோ எப்பயுமே ஆண்ட்ராய்டுன்றது வந்து உனக்கு ஈஸி அவைலபிலிட்டி, உனக்கு எதுவாக இருந்தாலும் உனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு யூஸ் ஆகும். அதுதான் ஆண்ட்ராய்டோட பெஸ்ட்டு. உனக்கு சோர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஆப்ல இருந்து உனக்கு அட்லீஸ்ட் நீ ஒரு ஆடு ஸ்கிப் பண்ணி விட்டாச்சும் பார்த்தீங்கன்னா நீ ஏதாவது ஒன்றுத்துல போயிட்டு இது பண்ணிடலாம். ஆனால் ஐஃபோன்னா உனக்கு எல்லாம் கஸ்டமைஸ்டு எல்லாமே இது, அதுக்குள்ளார ஒன்று தனியாக போகணும், எல்லாமே டெக்னிக்கலாக எல்லாமே இதுவாக இருக்கும். உண்மைதான். நான் ஆசைப்பட்டது ஒன் பிளஸ், ஆனா அது பதிப்பு ஆடம்பரம்னு அது தோணுது. ஃபோனை பொறுத்தளவு ஒன்று தான்டா. ஏன் இன்னைக்கு பசங்க நம்ம குமரம் எல்லாம் வச்சிருக்கானே, ஐஃபோனை விட அதிகம் அந்த இது பேர் என்னது, சாம்சங். சாம்சங் தான் ப்ரோ எல்லாமே, குவாலிட்டியும் சரி, கேமரா ஃபங்க்ஷன்ஸும் சரி, கூட அந்த ஆண்ட்ராய்ட் ஃபெசிலிட்டிஸும் சரி. இப்போ ஐஃபோன்றதே கேமரா குவாலிட்டி தான் என்னை பொறுத்தவரையும் சொல்கிறோம். கேமரா குவாலிட்டி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி தான். செக்யூரிட்டி அந்த இது சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் என்ன கேட்டால் ஐஃபோன் இது வாங்குறாங்க. உண்மையிலே டூர் போகும்போது கூட ஐஃபோன் கொண்டு வந்தாச்சுன்னா அவனுக்கு தான் எல்லாம் மொதல்ல ஃபோன் எதுடா பேசுறதுக்கு, இது ஸ்பேஸ் யூஸ் பண்றதுக்கு, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுக்கு, அதை விட்டா விபிஎனுக்கு கேம் தாண்டி இல்ல நான் பாக்குறது ஒரு கேம் ஃபங்க்ஷன் மட்டும் தான் பார்ப்பேன். அதான் இதை தாண்டி பாதான் நீங்க சொல்றது புரியுதாதான், இதை தாண்டி பாக்குறது கேம் மட்டும்தான். கேம் தாங்குற மாதிரி வேற எதுவும் இல்ல. கேம் தெரியலடா, நான் எப்பயோ யூஸ் பண்ணது கேம் இல்ல. இப்பெல்லாம் கேம் அடிக்ஷன்லாம் இல்ல சொல்றேன். இப்ப ஏன்னா சில டைம் அது ஃபியூச்சர்ல புது புது கேமா விடலாம், கண்டிப்பா அது அடிக்ஷன் ஆகும். பப்ஜி மாதிரி இன்னொன்னு வரலாம். ஜென்ரேஷன் எல்லாம் மாறும்போது எத்தனை வரும். அதனால்தான் நல்ல ப்ராசஸரு, நல்ல இதுவும் இருக்கிற மாதிரி கேமரா இது முக்கியம் தான். அது எப்பவுமே அது இதுதானே. ஆனா ப்ரோ பேட்டரி தான் ப்ரோ நான் பார்ப்பேன் சத்தியமா. அது மற்றவங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்குமான்னு தெரியல. நான் எம்ஏஹெச் பார்த்து தான் அவங்க போனேன். இருபதுல ஹையஸ்ட் உனக்கு உனக்கு வச்சு வச்சு யூஸ் பண்ணா உனக்கு வந்து ஆண்ட்ராய்டு 2 நாள் வரல. ஐபோன்ல ஒரு நாள் இல்ல ப்ரோ. இப்ப ஒரு நிமிஷம், உங்க பட்ஜெட் என்ன இருக்கும் போன் எடுக்கும்போது? சும்மா நான் இது வாங்கும்போது எனக்கு 20,000 தான்டா எனக்கு. அதுதான் ப்ரோ சொல்றேன். இப்ப 20,000 ஒரு பட்ஜெட்டுக்கு தான் எடுத்துப்போம். அதுல ஃபர்ஸ்ட் எது எம்ஏஹெச் அதிகமாகுதுன்னு தான் பார்ப்பேன் ஸ்பெசிஃபிகேஷன்ல. அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு நான் எதுவும் பார்க்க மாட்டேன்டா. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்காம எப்படி ப்ரோ போன் வாங்குறது? இல்லடா, நான் அதோட சொல்லல, புரியுதா? எனக்கு என்ன நம்ம பார்ப்பேன், எனக்கு இது அதிகமா இருக்கா, என்ன சொல்றது, ரேமு, அதை விட்டா பார்த்தேன்னா மெமரி, என்ன ஸ்டோரேஜ், ஓகேவா? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமரா கூட நான் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். அதை விட்டா எனக்கு போனு கீழே வந்தா பார்த்தீங்கன்னா உடையாத இருக்கா, இது இருக்கா, ஸோ இது இருந்தா போதும் எனக்கு. இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. வேற எல்லாமே இதுவா இல்லடா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ப்ராசஸர் எல்லாம் சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுங்க, அது யூஸ் பண்ணுங்க. ஸ்னாப் டிராகன். இப்ப கேம் எல்லாம் சொல்றேன், நான் பொதுவாக சொல்றேன். கேம் அது இது யூஸ் பண்றதுக்கு, எல்லாம் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த மாதிரி இதுவும் கூட எனக்கு கிடையாது, புரியுதா? நான் பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கும், அது தாண்டி என்ன சொல்றது, ஒரு சில இது சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நம்மளாம் கேம் தான் ப்ரோ. ஏன்னா இல்ல கேம் அடிக்ஷன் இல்லைனாலும் எப்பனாச்சும் நம்மளுக்கு கேம் ஆடணும்னு தோணும் சில டைம். அப்ப சும்மா போன்ல ஆப் இருக்கும்போது ஆடுறது, சும்மா ஒரு பைத்தியத்துக்கு மாதிரி. நான் அதிகமா யூஸ் பண்றதே பார்த்தேன்னா இப்பதான் என்ன சொல்றது, ஒரு 3-4 வருஷமா தான் பார்த்தேன்னா ஸ்பேஸ், அதுவும் வந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு. முன்னாடி வரைக்கும் யூடியூப் தான். இல்ல ப்ரோ, லாக்டவுன்ல இருந்து தான் மேக்ஸிமம் நிறைய சோஷியல் மீடியால இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு இதுவானோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரே சோஷியல் மீடியா வந்துட்டு லாக்டவுன்ல அது இருக்காது. எல்லா சோஷியல் மீடியா பூம் ஆனதும், போன் அடிக்ஷன் அதிகமானதும் லாக்டவுன்ல. இல்லடா 2017 டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமா யூஸ் பண்ணது எனக்கு வந்து யூடியூப் தான். யூடியூப் தான் ப்ரோ. நானும் தான், எல்லாரும் யூடியூப் தான் இருக்கிறதுல அது எனக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நெல்சன் கதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம் பாத்தியா தளபதி கிட்ட. சாரி, இன்னைக்கு இந்த படத்துக்கு நெல்சன் தான் சொல்லிட்டு பீஸ்டுக்கு, அதாவது தளபதி 65 T65, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்துட்டு இருக்கேன், ஓகேவா? வலைபேச்சு சொல்கிறானுங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடும்னா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இனோவேஷன் பிளஸ் நீ எவ்வளோலாம் சோர்ஸ் இருக்கானோ அந்த டைம்ல வந்து கண்ணு
ஆமாண்டா அந்த டைம்ல அவனை தான்டா சோர்ஸ். புரியுதா? தெரியும். இப்பன்னா பாத்தீங்கன்னா மெர்சல் டைம் வரைக்கும் அவன் நல்லா இருந்தான். மெர்சலுக்கு அப்புறம் தான் நாசமா இல்ல போனான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸே சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் இது இருக்குன்னு வைங்க, கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் ஆமா என்ன ப்ரோ, சொல்றது, நான்லாம் வேண்டப்பட்டவங்க கிட்ட. நெட் டிவிலாம் ஃபாலோ பண்றேன் ப்ரோ, தெரியுமா? அதுதான் சொல்றேன். ஸோ அந்த டைம்ல இவங்க சொல்றதுதான் இது என்ன சொல்றது சோர்ஸ். ஸோ அதனால ஃபுல்லாவே யூடியூப் மட்டும்தான். அப்போ தளபதி அக்கௌண்ட் இதுல இருந்து அப்டேட் வரும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா தளபதி அக்கௌண்ட் இருந்து மெயின் அப்டேட் மட்டும் தான் வரும்ன்றது அப்புறம் தான் தெரியும். நான் பார்த்துட்டேன். இப்ப எல்லாமே இது ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பார்த்தா ஸ்கூல் பசங்களே டிண்டர் ஆப் வச்சிருக்கானுங்க அந்த மாதிரி. அதுதான்டா அவங்களுக்கு பிரச்சனை. புரியுதா? அந்த இன்ஃபுளுசர்ஸ் இவனுக்கு இப்ப என்ன காண்ட் ஆகுதுன்னா, இப்ப ஏதாவது அப்டேட்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுதா? சோசியல் மீடியால வந்து ஆக்டிவா இருக்கவங்க அதை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா அதனாலதான் இந்த பார்த்தீங்கன்னா இல்ல ஒரு நிமிஷம், இந்த அப்கிரேடட் வெர்ஷன்லயே வந்துட்டு அப்டேட்டா மாசா இருக்கிறது இந்த வலைபேச்சு தான். என்னைக்குமே அவனுக்கு மவுஸ் குறைய மாட்டுது. டேய் 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 அந்த அப்படி பைத்தியக்காரனுங்க கிடையாதுடா. இல்ல, அவனுக்கு அவனுங்க அவனுங்க அவனுக்கு சொல்லு அவனுங்க சொல்லு. ஏதோ இல்ல, ஒண்ணு ஒண்ணு ஏதோ அட்டென்ஷன் சீக் பண்ணிடுறானுங்க, இல்ல ஏதாவது ஒரு ஆளை புடிச்சு டைட்டில் லீக் பண்ணிடுறானுங்க. அப்படி ஆனா கிடையாதுடா. இல்ல ப்ரோ, இதுல அவனுக்கு ஒரு நிமிஷம், இல்ல இருங்க, இதுல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில அவனுங்களே பண்றானுங்க. நயன்தாரா வந்து கார் துப்போம், இல்ல வந்துட்டு யோகி பாபு வந்து கார் துப்போம், ஏதாவது ஒண்ணு லைம் லைட்லயே இருக்கானுங்க. சிம்ரன் கார்த்தி போவாங்க அவனால. அதாவது இல்ல துப்பனாலும் இது பண்ணாலும் அதாவது அழியாம இருக்கான் பாத்தீங்களா, அதான் அவனை பொறுத்த வரைக்கும். இல்லடா அது வலை பேச்சை தாண்டி வதந்தி பேச்சு. ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கெல்லாம் டைரக்டா இது பண்ணவே அவனுக்கு சோர்ஸ் எல்லாம் கிடைக்கல. அதனால அவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு அவனுங்களுக்கு இது அவனுங்கெல்லாம் ஒண்ணு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சொன்னதுனாலதான் இதை மாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனுக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னையா ஒரு நாள் பாருங்க, ஏதாவது டயர் டு ஆக்டர்ல யாராவது ஒருத்தங்க கிட்ட சத்தியமா அடி வாங்குவானுங்க வலை பேச்சு பற்றி பெரிய எல்லாருமே இல்லடா, எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான்டா இருக்காங்க. புரியுதா? இல்ல ஓப்பனா அடிக்க மாட்டாங்க ப்ரோ, ஏதாவது இது பண்ணுவாங்க. ஏன்னா பாருங்க, ஏதாவது ஒண்ணு வெளியே வந்து என்னையா ஒரு நாள் அடிச்சு விட்டுருவாங்க யாராவது. இல்ல நீ இப்ப வந்து பார்த்தனே, இப்ப ஜெயம் ரவி அப்டேட், ஜெயம் ரவிக்கு போன் பண்ணுவானுங்க. புரியுதா? ஜெயம் ரவி பத்தி பேசினா அந்த ஆளே பார்த்தீங்கன்னா என்னென்ன படம் இருக்கு, என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். ஏன்னா இப்ப அவர் இருக்கிற சூழ்நிலைக்கு அவரை பத்தி பாசிட்டிவா எழுதணும்னு சொல்லிட்டு 4 பத்திரிகையாளன் தேவை. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போ வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கா, சாரி வேல்ஸ் இது ப்ரொடக்ஷனா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாவே பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் பண்ணாங்கன்னு வையேன், அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க அப்டேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி லைக்காவா, சண்பகமூர்த்தி இல்ல சுபாஸ்கரன். புரியுதா? சுபாஸ்கரன் அளவுக்குலாம் கண்டக்ட்லாம் கிடையாது. இப்போ வேற யார்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் ஜாயிண்ட்னா பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த்தி இல்ல இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற லைக்கா அந்த ப்ரொடக்ஷனு எல்லாமே அந்தந்த ஷோ இவங்க இருப்பாங்க பத்தியா, தனியா மேனேஜர்ஸ் இருப்பாங்க பத்தியா, அவங்ககிட்டயே இவங்களோட ஒரு கான்டாக்டே இது இருக்கும். சார் ஏதாவது நியூஸ் இருக்கா சார்னு கேட்டா அவங்க சொல்லிருவாங்க. அதை வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இவங்க சொல்றதே இது பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணி சொல்றது. வேற ஒண்ணும் கிடையாது. ஒன்றும் இல்லடா. அங்கே எல்லாருமே பார்த்தோன்னா மீட் பண்ணுறது தினம் காலைல போனால், ஏன் நம்ம சுந்தரே அங்கே தான் போவோம் பிரசாத்தில். அது ஓகேவா? காலைல போனால் உப்மா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா பைல்வானு ரேட்டு பேசுறது இது பண்ணுறது எல்லாமே அங்கே தான் இது பண்ணி நடக்கிறதுக்கு வடபழனியில். நேற்று கூட பேசுறேன்டா, ஹாலிவுட் கிஸ் கிஸ் சொல்லிட்டு இருக்கேன்டா. இப்போ வேலை இது ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் இது மாதிரி இருந்துக்குது. டைரக்டர் அதுக்கப்புறம் தளபதி லவ் பண்ண தளபதி கூட சொல்லியிருப்பாரு, சிங்கிள் தான், சிக்ஸ் பேக்லாம் இல்லாத சிங்கிள் பேக் தான், ஆனா நல்லா ஃபிட்டா தான், அதை வந்து ஸ்க்ரீன்ல அப்படி காமிச்சிருப்போம்னு சொல்லிட்டு ஜாலியா பேசினு சிரிச்சுக்கின்னு. அப்ப பார்த்தா குரல் கேட்க ஒண்ணு, யாருன்னு பார்த்தா பைலோன்னு. அந்த டைம் புரியுது, அந்த டைம்ல விஜய் கிட்ட அப்பயே ராங் கொஸ்டின் தான் கேட்டுங்கிறான். எல்லாமே கேட்கறதெல்லாம் டாக்ஸிக் மாதிரி தான் கேட்டுங்கிறான். அந்த டைம்ல இருந்து இது வரைக்கும் இருந்துங்கிறான். இல்லடா கிஸ் ப்ரோ, அவன் தான் மீனா இருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டுனதான். இல்ல அவனுக்கு சான்ஸ் கொடுத்த காரணமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய பாசிட்டிவா பேசுவான், இது பண்ணுவான். அதனாலதான் பார்த்தீங்கன்னா அது அவந்தால வந்து கொடுக்குற ஒரு கேரக்டரே எப்படி கொடுப்பானுங்கன்னா, இப்ப வடிவேல் அடிக்கிற மாதிரியே, இல்ல இவரு பேர் என்னது விவேக்க வந்து கலாய்க்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரிதான் இவனுக்கு வந்து ஒரு இது ஒண்ணு கொடுப்பானுங்க. கேக்குதா? ஸோ அதனாலதான் இவனை வந்து ஒரு கொஞ்சம் மேலதான் வச்சிருந்தானுங்க. ஆனா இவன் ரொம்ப என்ன சொல்றது வயசுக்கு தகுந்த மாதிரியே இது பண்றான்.
ரொம்ப இவனை இறங்கி இவனை சுத்தமா அந்த பேசிட்டு. அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தி ரோட்ல திட்டம் பாத்தியா, சிரிப்பா ஆமா ஆமா இருக்கும். ரேக்கனே. அதுவும் ஷார்ட்ஸ்ல அது தேட கூட இல்லை, நார்மலா வந்துச்சு. சரியான திட்டு. ஏய் ராதிகா அவங்க நான் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் இவனை செருப்பால் அடிகள் பார்த்தேன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஒரு வாட்டி. இல்லடா ராதிகா அப்படியா? மட்டும் வந்து ராதிகா செருப்புல வச்சுச்சா? அவங்க செருப்பால் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இல்லை அதெல்லாம் இல்ல இதாச்சு அப்படின்னு செருப்பால் சொல்லிட்டு அடிப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா செருப்பால் அடிச்சிருப்பாங்க. அங்கதான்டா திருவான்மையூர்ல தான் காலைல வாக்கிங் போயிட்டு இது சொல்லிட்டு வந்திருக்கோம். ம். எது அவங்க வா- வாய். அஜித் சார் வீடு இருந்துச்சு பத்தியா, அதுக்கு பக்கத்துல ம். அபார்ட்மெண்ட் தான் இவர் வீடு. ஓ, சொல்ல சொல்ல முடியாது, ஏகே வீட்டுக்கிட்டையும் போயிருப்பான். ஏய் அது நிறைய இருக்குடா. வந்து பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட வாங்கினாரா என்னன்னு தெரியல, பாசிட்டிவா தான் பேசுற அப்பத்துல அஜித் சார். இன்னொன்னு அது இவனோட இல்ல ம். இல்ல இவனோட ஒரு புத்தி என்ன தெரியுமா, இப்போ வலை பேச்சாகட்டும், இப்போ பைல்வான் ஆகட்டும், கே ராஜன் ஆகட்டும், இல்ல இவன் கே ராஜன்லாம் ப்ரொடியூசரு, அவனை இன்ஃபுளுசர்னு சொல்லி வந்தாரலாம். ஓகேவா? அந்த ஆளுகிட்ட ஒரு மைக் சொல்லிட்டான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க, இந்த பழைய ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலா ஒரு இதுல இருப்பானுங்க. ஓகேவா? உனக்கு வந்து பீஸ்ட் டைம்ல வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்துச்சு. ஓகேவா? அந்த ஆடியோ லான்ச் நடக்கல. ஆடியோ லான்ச் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி என்னன்னா பிரசாந்த் கிஷோர் அந்த டைம்ல விஜய் பார்த்தாருன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வந்துச்சு. ஓகேவா? அது வந்து எல்லாத்துலயும் வலைபேச்சிலேயே பார்த்தீங்கன்னா அது நிறைய சொல்லியிருப்பாங்க அந்த டைம். ஸோ அப்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு புகைச்சல் ஒன்று வந்துச்சுன்னு வையேன், 2026 விஜய் வர போறாரு, இது பண்ண போறாரு, எலெக்ஷன் வர போறாருன்னு சொல்லிட்டு ஒரு இதாக ஒன்று வந்து அப்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல இந்த கேராஜன் மாதிரி ஆளுங்க, இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பேசிட்டு உனக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கும். பேர் என்னது, இந்த காங்கிரஸ் சப்போர்ட், டிஎம்கேட பேக் எண்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இன்ஃபுளுசர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து இதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வையேன். ஸோ அதான் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு இன்ஃப்ளூயன்சஸாகவும் சோர்ஸாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கள காமிச்சிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க எடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, உனக்கு எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து உனக்கு குறைச்சி இது காமிக்கணும், இல்லை அவர் வந்து டீக்ரேட் பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு அவனை வந்து அஜித் சார் உப்பு போட ஆரம்பிச்சிடுவாங்க. நீ பார்த்துருப்பாரு, அது வாலண்டரியாகவே பார்த்தீங்கன்னா. இது வந்து இவனுக்கு ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இன்க்ளூடிங் வலைபேசி இடையில வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட நேம் வந்து ஒரு இது ஒன்று. அதாவது இவங்க தாத்தா வந்து விஜயா ஸ்டுடியோல ஒர்க் பண்ணாரு, அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இது யார் வலைபேச்சில் பேசி விட்டானுங்க. ஆஹ் நம்ம இவர் தளபதியோட அப்பா இருக்காருல்ல, இவர் எஸ்எஸ் இருப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலைபேச்சு அசிங்கப்படுத்தி விட்டாரு. நான் என்ன பேர் வைக்கும்போது கூட வந்து பார்த்தோம் மாதிரி இந்த மாதிரி சொல்கிறானுங்க, இந்த மாதிரி 3 பேர் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சனலெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்க. அதுக்கு வந்து இவனுக்கு வன்மம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணானுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாசமும் 3 மாசமும் பார்த்தீங்கன்னா தளபதியை பற்றி எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே போட்டு சொன்னாங்க அவர் இவரு பேசுனதுக்கு. ஸோ இவனுக்கு எடுக்கிற ஆயுதமே அதுதானுங்க. இவனுக்கு ஆகலைனாலோ இல்லை அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காகவும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட வரைய மாட்டானுங்க. ஆல்ரெடி பெரிய கூட பக்கத்துல இன்னொரு கோட்டை வந்து பெருசாக பார்ப்பானுங்க. வலிமை வரைக்குமே இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, அஜித் சார் வந்து காம்படேட்டர் அவர் எப்பயுமே என்ன சொல்றது, அவர் ஒரு தனி பாதையில போயிட்டாரு. ஓகேவா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு ரேஸ் அப்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசெண்டா அந்த விவேகம் அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா அவர் வந்து போட்டியா இதுவாகவே நினைச்சு நான் பார்த்ததில்ல. அவர் அங்கே தனியா போயிட்டாரு, நம்மளால இங்கே தனியா இது பண்ணிட்டாரு. ஆனா இவனுங்க தான் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா அதை மூட்டி விட்டு இது பண்ணி விட்டு அந்த ஒரு ஃபயராகவே வச்சுக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது ஒன்று தேவைப்பட்டுச்சு, தளபதி வந்து நம்பர் ஒன்னு ஆஃப்டர் மெரிசலுக்கு அப்புறம் ஒரு லீடு ஒன்று எடுத்தார் பற்றியா, மாஸ்டர் அதுக்கப்புறம் வந்து ஒரு இது ஒன்று எடுத்தார் பற்றியா, அதை வந்து இவங்களால வந்து அதை வந்து ஒத்துக்க வைக்க முடியல. அதாவது எப்படி சொல்றது, இவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. அது ஒரு விஷயம். ஆனா வலைபேச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா அந்த டைம்ல வந்து அண்ணாத்தை இவரு ரஜினி சார் படம் வந்து இதாச்சா, ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரை இறக்கி விட்டு தளபதி வந்து லீட்ல கொண்டு வரணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இல்லைன்னாலும் தளபதி தான் இங்கே டாப்பு. ஓகேவா? ஸோ அதனால வந்து அப்போதான் வலைபேச்சுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் சண்டை வந்துச்சு, வீட்டுக்கே தேட்டு போயிட்டாங்க.
ரஜினி ஃபேன்ஸ்லாம் அது நிறையா பண்ணுவாங்கடா. பொலிட்டிக்கல்னு சொல்லிட்டு அங்கேயும் காசு வாங்கணும், இங்கேயும் இது பண்ணுவாங்க. பொழப்பே இது. அதான் நம்ம தான் இருக்க போறது இல்லையா, இதுக்கப்புறம் எங்க எவன் நாசமா போனா நம்மளுக்கு என்ன. இல்ல நீ வேணா பாரா, அது இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னால இவனுக்கு நரம்புல அதை நாக்குடா. அதான் சொல்றேனே, போன வருஷம் இவனை கம்பேர் பண்ணது கோட்டா ரப்பர் பந்தான்னு கேக்குறாங்க. புரியுதா? இல்ல தளபதியே நோட் பண்ணிருப்பாரு, இந்த அதான் இவனுங்க தேட்டர் ஓனருக்கு அதான் நான் பண்ணின்னு இருந்தா இந்த நாங்க இவனுக்கு விசுவாசமா இருக்க மாட்டானுங்க. எல்லாருமே அதான் ஆளுங்கட்சிக்கு அந்த இதுகள் தான் இருப்பாங்க பயந்துகிட்டு. தியேட்டர் ஓனருக்கு பிரச்சனை கிடையாதுடா. இப்ப இவங்க வந்து யார், திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ட்ராக்கர்ஸ்லாம் இல்ல அது அதெல்லாம் தியேட்டர் ஓனரு திருப்பூர் சுப்பிரமணியம் போன வருஷமே சங்கத்துல இருந்து எடுத்தாச்சு. ஏன்னா லியோக்கு வந்து 9 மணி ஷோ அவனெல்லாம் கொடுத்தாங்க. தூக்கி வருவாதான். அவரோட தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 7 மணி ஷோ இங்கிலீஷ் படத்துக்கு ஹிந்தி படத்துக்கு எதுக்கு கொடுத்தாரு. ஓகேவா? அப்பயே இல்ல அவனை ஒரு தூக்கி இந்த வச்சு. டைகர் மொக்க படம் ஹிந்தி சல்மான் கான் படத்துக்கு கொடுத்து விட்டானுங்க. ஸோ அந்த ஒரு இது ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கியதான் சங்கத்துல இருந்து இதோட துரத்தி இதோட விட்டானுங்க அவனே. இதோட ஸ்ரீதர் இருக்கான் பாத்தியா? ஸ்ரீதர் வந்து பார்த்தேன்னா இந்த ஆதன்ஸ் டிவி தான். ஆதன்ஸ் டிவிலாம் பார்த்தேன். ஆதன்ஸ் இந்தியா லைட்ஸ் நான் சொல்றேன், நீங்க எடுத்து வச்சுக்கோ. அவனுங்கெல்லாம் 2020 இருந்தே தளபதி உண்மத்துல பாருங்க, ஒரு விஷயம் பாசிட்டிவா போட்டுக்க மாட்டானுங்க. அதாவது பிஹைண்ட் தெரியும், அதனாலதான் இல்ல ப்ரோ. இல்லடா, பிஹைண்ட் உட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பிஹைண்ட் உட்ஸ்ல வந்து பார்த்தனீங்க, இந்த இது மணி ஹைட் வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த ப்ரொஃபசர் கேரக்டர், அந்த டேரக்டரே பார்த்தீங்கன்னா லுக்கு வச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் கேரக்டர் தான் சொல்லி விட்டு போயிட்டான். ஓகேவா? ஆனா இவனுங்க வந்து இந்தியா கிளைட்ஸ்லாம் என்ன பண்ணானுங்க, இவரு என்னது கேக்குதா, அவரு அஜித் சாரை கொண்டு வந்து இது சேர்த்தாருங்க. என்ன சொல்றாங்க, இந்த ப்ரொஃபசர் கேரக்டருக்கு அவனுங்க ஒரு இது ஒண்ணு பண்ணி, அது இல்லாத பார்த்தீங்கன்னா ரியாஸ் கான் பையன் இருக்கான்ல, அந்த யார சாரியா அவன் பேர் ஏதோ ஒரு பேர் வந்து. ஓகேவா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் இருக்கான போல, அவனை ஒரு இன்டர்வியூல கேட்க வச்சு அது ப்ரொஃபசர் கேரக்டர் இதுதான் சொல்லிட்டு அஜித் தான் சொல்லிட்டு அவன் ஒரு இது ஒன்று சொல்லி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிடலாம் தானே. ஸோ இந்தியா கிளேட்ஸு இவனை ஆதன்ஸ் இவனுக்குலாம் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில வேலைங்கள்லாம் இவனை பார்த்துட்டு போனாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கேப் கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தாழ்த்தி பேசுறதுன்னு நினைச்சி இது பண்றதா நினைச்சு அவ்வளோ தெரியுங்க. மாநாட்டுக்கு வெறும் 4 கோடி பேர் வந்தானுங்க. இவன்லாம் என்னத்த சொல்றது, மாநாட்டுக்கு 4 கோடி பேர் வந்தாங்க. காமாட்சி நாயுடு இருக்க 4 பத்தியா? லட்சம் சாரி 4 சாரி லட்சமா 4 கோடி 4 லட்சம் பேர், சாரி 4 லட்சம் மன்னிச்சிருக்கேன், 4 லட்சம் பேர். இது 4 லட்சம்லாம் பார்க்கிங் அதுதான்டா. பார்க்கிங் இல்ல காரே இல்ல இருக்கும். காமாட்சி நாயுடு இருக்க பத்தியா, அவரே பாத்தீங்கன்னா செருப்பால் அடிக்கிற மாதிரி கேட்டாரு. யார் ஆங்கரை பார்த்து கேட்டாரு, யோ அங்க வந்து போலீஸே 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. போலீஸே கம்மியா தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கொடுத்ததே பார்த்தோன்னா 10 லட்சம் பேருக்கு மேலதான், அதான் 8 லட்சம் பேருக்கு மேலதான் வந்திருப்பாங்கன்னு. அங்க 10 வந்திருப்பாங்க. ஒரு ஏன் போலீஸ் தான் இல்ல, போலீஸே 10 லட்சம் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுதான். அதுல பவுன்சர்ஸ் அங்க இருந்தவங்கிட்ட கேட்டாதான் 12 இருந்து 15 லட்சம்னு சொன்னாங்க அபிஷியல். 12 இருந்து 15 லட்சம். இல்லடா நானே பார்த்தேன், 15 கிட்ட தான் வந்திருக்கோம். ஆனா மேட்ரு என்னன்னா இவனை 4 லட்சம் நானுங்க பத்தியா. சாரி நான் 4 நாலெல்லாம் கோடின்னு சொல்லிட்டேன். நம்மள புடியாதவங்க கூட நம்ப மாட்டாங்க இது. அதுதான்டா, இவன் ஆதன்ஸ் உட்காந்துட்டு இவனு இந்த ஒரு வேலையை ஒன்று பார்ப்பானுங்க. இந்த இது வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா 60 தேட்டர்ல என்னமோ இது என்ன சொல்றது, என்ன படம் அது, எஸ்கே படம் ஒன்று வச்சு அமரன். அமரன் வந்து கோட்டை மிஞ்சிடுச்சு, கோட்டு தான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஏன் கார்த்தி வருமாவே சொல்லிட்டு இருந்தானே. அது தெரிஞ்சது. யாரு ஸ்ரீதரை வச்சு பேசிட்டு இருந்தானுங்க அவனுங்க. இதே இல்ல ஒரு ஸ்ரீதர் வந்துட்டு விஜய்க்கு ஏதாவது இதுன்னு சொல்லிட்டு ஊ போட்டிருந்தானுங்க. அப்பதான் வாரிசு துணி வந்துச்சு, பார்த்தா அந்த ஆளு சொல்லிட்டு போயிட்டான் வாரிசு அதிகம் எல்லாத்தான் தமிழ்நாட்டுல 15% துணியோட அதிகம்ட்டானுங்க. அப்போதான் அஜித் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ரீதரை போட்டு அதான் துரத்தி விட்டானுங்க. ஆனா இப்ப பார்த்தா ஸ்ரீதருக்கு திரும்ப அட ஓட்டு நீ வேற போட்டுருக்காங்க. அன்னைக்கு ஏன்னா அவனுக்கு ரெட்ரோ அடிக்கும் போது ரெட்ரோ ஸ்டேஜில் வச்சு அவன் மாணவங்க பத்திட்டான். அதெல்லாம் அவனுக்கு போட்டுருந்தாங்க. இல்லடா அன்னைக்கு இது பேர் என்னது, அஜித் சார் ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு பேசுறானுங்க. பேசிட்டு பண்றது ஸ்ரீதர் வந்து விஜய் ஃபேன் இருக்கானுங்க. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. அதான் கேட்டுறோம். அதான்டா எனக்கு இன்னும் பிரிக்கல. அவனே ஒரு இதான் ஊப்பிங்க சைடு தான் அதிக பேர் இருக்கானுங்க எல்லாம். யாரு
ரோமியோ பிக்சர் கிட்ட போகாம நல்ல வேளை இந்த வாட்டி லலித் கிட்ட போயிருக்கு. அதான் இவரு லலித் லலித்தே லலித் லலித் லலித்தே என்ன வந்துட்டு இல்ல ப்ரோ, லியோ மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். ஆனா எனக்கு கேட்டா பர்சன்டேஜ்ல கண்டிப்பா திட்டு வாங்குவான் பாரு. தேட்டர் ஓனர் கிட்ட அதிக பர்சன்டேஜ் கேட்பான். ஏன்னா லாஸ்ட் படம் பெரிய டிமாண்டு, ரைட்ஸ் அதிக ரேட்டுக்கு வைப்பான். லியோக்கே ஞாபகம் தான், லியோக்கு ஷேர் அதிகமா கேட்டான். பர்சன்டேஜ் டென்ஷன் ஆயிட்டானுங்க. அப்பதான் திருப்பூர் சுப்ரமணியம் டென்ஷன் ஆயிட்டு திட்டிருந்தான். ஏன்னா படம் இருந்த ஐப்புக்கு அவனும் ப்ராஃபிட் பார்க்கணும்னு இல்லடா யாரும் கேட்காத உனக்கு உனக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் ரைட்ஸ் இருக்காங்க. இந்த படம் ரெட்ரோல ஒரு வேலை உனக்கு பார்த்து விட்டானு தெரியுமா? அதாவது பிவிஆர் இவனுக்கு எந்த அளவுக்கு தேட்டர் ஒதுக்கிட்டானுங்கன்னா, ரெட்ரோக்கு அதிகமாக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான். ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு நாளைக்கு. அதுதான் எனக்கே கடுப்பாய் போச்சு. டெய்லியும் பார்க்குறேன் ஏஞ்சி ஒன்னே ஃபில் ஆகிடும், டெய்லியும் பார்க்குறேன் ஏஞ்சி ஒன்னே ஃபில் ஆகிடும். என்னடா இவனுங்க, அதாவது ஒரு படம் வந்து டாக்ஸ் வருதுன்னா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பரவலாம் போடலாம்ல, புரியுதா? ஓடாத படத்தை தூக்கி விட்டுட்டு. ஸோ அது வந்து இவனுங்க வந்து இதுதான் இந்த ரெட் ஜெயண்டி இந்த மாதிரி ஒரு இதுகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. படம் ஓடுதுன்னா அது ஓட விட்டுருணும். இவன் அதில் ஒரு ஈகோ பார்த்துட்டு இதில் ஒரு இது பண்ணிவிட்டு அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வைக்கிறதா சாப்பிட்டோம். இன்னொன்னு 5 கோடி 10 கோடிலாம் டீ சாப்பிட்ற காசு அவங்களுக்கு. அவங்க வந்து சினிமா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதான் இருக்கிறதுல கொடுமை. இவனுங்களுக்கு இல்லை